கேள்வி கேட்காதீங்க. கேள்வி கேட்டா உங்களுக்கு எப்படி பதில் வரும்? நீங்க கேள்வி கேட்கறத நிறுத்துங்க, அப்பதான் பதில் வரும். உலகத்துல கூடிய மிகப்பெரிய அறிவாளிகள்லாம் பார்த்தோம்னா கேள்வி நிறைய கேளுங்கன்னு சொல்லுவாங்க. யாரு கேள்வி கேட்க வேண்டாம்னு சொல்லுவாங்க? அதுக்கு நேர் ஆப்போசிட் ஆனவங்க. பதில் இல்லாதவன், மக்களை ஏமாத்துறவன், அவன் கேள்வி கேட்காதம்பான். ஏன்னா கேள்வி கேட்டா அவன் அம்பலப்பட்டு போயிடுவான். விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அவங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க. இது சினிமா சார்ந்த நபர்களை விஜய் அவர்கள் சந்திக்கிறதும், முதலமைச்சர் சந்திக்கிறதும், நேற்று சிம்பு, சிம்ரன் இப்படி நிறைய பேரை சந்திக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நேரம் இருக்கிற ஒரு நபர் விவசாயிகளை சந்திக்க மாட்டேன்றாரு. இல்லை நான் மீட் பண்ண மாட்டேன்னு சொன்னா அது ரொம்ப அரகண்டா இருக்க மாதிரி இருக்கும். ஐயோ, பெரிய ஆனதுக்கு அப்புறம் பழைய நண்பர்கள் எல்லாம் சந்திக்காத மாதிரி இருக்கும். ஸோ அப்ப மகேந்திரன் அவர்கள் நேற்று 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கருத்து ஒன்று சொல்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. கேள்வி கேட்டால் உங்களுக்கு எப்படி பதில் வரும்? நீங்கள் கேள்வி கேட்குறத நிறுத்துங்க, அப்போ தான் பதில் வரும், மின்சாரம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது திருப்பி இன்னைக்கு இந்த மாதிரி கேட்டிங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார்? என்னோட கருத்தில் நான் பின்வாங்கிறதா இல்லை, நான் பேசுனதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் தான் தற்குறி, நான் தற்குறி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை வைக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? இப்போதான் உலகத்தில் கூடிய மிகப்பெரிய அறிவாளிகள்லாம் பார்த்தோம்னா கேள்வி நிறைய கேளுங்கன்னு சொல்லுவாங்க. யாரு கேள்வி கேட்க வேண்டாம்னு சொல்லுவாங்க? அதுக்கு நேர் ஆப்போசிட் ஆனவங்க. அறிவாளிகள்லாம் என்ன சொல்லுவாங்க? கேள்வி கேட்கணும்பாங்க. ஏன்னா கேள்வி கேட்கும் போதுதான் பதில் வரும் இல்லையா? மனிதன் ஒரு காலத்துல ஆதி மனிதனா இருக்கான், நிறைய கேள்விகள் வருது. அப்படி நம்ம பாக்குறோம், நிலா இருக்கு, அங்க என்ன இருக்குன்ற ஒரு கேள்வி வருது. அதுக்கப்புறம் தான் நம்ம இங்க இருந்து அங்க போறோம், நிலாவுக்கு போறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் பாக்குறோம், கேள்வி வருது. அப்பதான் நம்ம ஹியூமன்ஸை டெவலப் ஆகுறோம். ஸோ எப்பவுமே ப்ரொக்ரெசிவான ஆட்கள், அறிவு கூர்மை உள்ளவங்க கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்கறதையும் என்கரேஜ் பண்ணுவாங்க. கேள்வி கேட்க கூடாதுன்னு யார் சொல்லுவாங்கன்னா, தப்பா நினைச்சுக்காதீங்க, முட்டாள்கள் தான் சொல்லுவாங்க. புத்திசாலிகள் யாருமே கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரியலனா கூட நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு அப்ப அதுக்கான சொல்யூஷனை நோக்கி நான் போகணும்னு நினைப்பேன் இல்லையா? ஆனா கேள்வி கேட்க கூடாதுன்னு யார் சொல்லுவா? பதில் இல்லாதவன், மக்களை ஏமாத்துறவன், அவன் கேள்வி கேட்காதம்பான். ஏன்னா கேள்வி கேட்டா அவன் அம்பலப்பட்டு போயிடுவான். அவன் தானே கேள்வி கேட்க வேணாம்னு சொல்லுவான். இவர் பார்த்தோம்னா அவர் பாவம் தான் ஒரு வகையில பார்த்தா. ஒன்னும் பெரிய ஆழமான புரிதல் உள்ளவரோ, பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவரோ கிடையாது. அவரு எப்படி நமக்கு அறிமுகம்? சில மாதங்களுக்கு முன்னாடி இமோஷனலா நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாரு. எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, எனக்கு கொஞ்சம் வாய்ப்பெல்லாம் கொடுங்க, இங்க நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு அப்படின்னு ரொம்ப இமோஷனலா பேசிட்டு இருந்தாரு. இப்ப பட்டுன்னு அந்நியன் மாதிரி பொசிஷனை மாத்திட்டாரு. இப்ப பார்த்தா ரொம்ப டாமினண்டா, எது கேள்வி எல்லாம் கேக்குறீங்க, கரண்ட் இல்ல நான் நெருக்க முடியாதா அப்படின்றது ஒண்ணுல பேசுறாரு. சோ இப்ப அவரை பொறுத்தளவு என்னன்னா, இப்ப அவருக்கு சினிமா துறையில இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்ப சிஎம்மா இருக்காரு. அவரை சந்தோஷப்படுத்த முயற்சி பண்றாரு. அவரோட சினிமா துறையில இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு பெரிய இடத்துல இருக்கும்போது அவரை குஷிப்படுத்துற மாதிரியான விஷயங்களை இவர் பேசுறாரு. அவரை சப்போர்ட் பண்ணி பேசுறோம்னு நினைச்சிட்டு அபத்தமான விஷயங்கள் பேசுறாரு. இப்படி எல்லாம் பேசுறது விஜய்க்கு தான் கெடுதி, தாவேக்காவுக்கு தான் கெடுதி. ஆனா அந்த புரிதல் கூட இல்லாம இந்த மாதிரி எதையாவது இன்னும் ரொம்ப வல்கரா சொல்லணும்னா சொம்படிக்கிறாங்கம்பாங்கல்ல, அந்த விஷயத்தை அவர் பண்ண முயற்சி பண்றாரு. இது தாவேக்காவுக்கு தான் இதெல்லாம் கெடுதி. இப்ப அவரை பொறுத்தல ஒரு அமைதியா இருந்தாருன்னா அவர் இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அபத்தமான விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. இந்த கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். கேள்வி கேட்கறத என்கரேஜ் பண்ணும். ஒரு ஸ்கூல்ல கூட போங்க, ஒரு நல்ல ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க? கேள்வி கேட்கறத என்கரேஜ் பண்ணுவாங்க. கேள்வி கேட்காதீங்கன்னு யார் சொல்லுவா? விஷயம் தெரியாத டீச்சர் தான் அப்படி சொல்லுவாங்க. திடீர்னு கேள்வி கேட்டாலும் டென்ஷன் ஆவாங்க சில டீச்சருங்களா. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. விஷயம் உள்ளவங்க நல்லா கேள்வி கேளுங்க, புது புது கேள்வி கேளுங்க அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுதான் கிரியேட்டிவிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இவங்களோட பார்வையே இருக்கு பாருங்களேன், ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயமா இருக்கு. அதுல சோலார் சிஸ்டம்ன்றாரு. சோலார் சிஸ்டம்னா என்னன்னு கூட தெரியல. இவருக்கு நம்ம உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கோம். சோலார் சிஸ்டம்ன்றத 2ஆம் கிளாஸ் பையன் கூட கிளியரா சொல்லுவான், சோலார் சிஸ்டம்னா என்னன்றத. இப்ப நான்லாம் பெருசா படிக்கிற ஆள் கிடையாது, எனக்கு கூட தெரியும் ஓரளவுக்கு. இவருக்கு அது கூட தெரியல. கேள்வி கேட்டாலும் பவர் கட் இருக்கதான் செய்யும் அப்படின்றாரு. ரெண்டாவது, நீங்க யார் நான் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? என்ன உலகத்தோட சர்வாதிகாரியா, தமிழ்நாட்டோட சர்வாதிகாரியா இவங்கெல்லாம்? அதான் இப்ப இதுதான் ஆபத்தான விஷயம். நம்ம தகுதி இல்லாதவர்கள் அதிகாரத்துல உட்கார வச்சோம்னா இன்னைக்கு பாருங்க இவங்களுக்குலாம் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். நம்ம டைம் எல்லாம் எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும்? நல்ல அறிவார்ந்த விஷயங்கள் பேசி, முக்கியமான பிரச்சனைகளை கையில் எடுத்து அதுக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கிறது, இதை நோக்கி தான் நம்மளோட எனர்ஜியை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்க வேலையை பாருங்க. மாஸ்டர் மகேந்திரன், இவர் பேரே நேத்து எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் 2-3 நான் பார்த்திருக்கேன். ஆனா இவர் பேரு மாஸ்டர் மகேந்திரன். அந்த விஷயங்கள்லாம் நமக்கு நேத்து தான் தெரியுது. இப்ப நம்ம அவருக்கு உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நம்ம நிலைமையை பாருங்க எவ்வளவு மோசமா இருக்கு. இதுல வேற ஒரு பதில் வேற போட்டிருக்காரு, நான் சொன்னதெல்லாம் திரும்பி பெற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு. எக்ஸாக்டா என்ன சொன்னாரு ஞாபகம் இல்லை, பட் அவரு இறங்கி வர்றதுக்கு ரெடியா இல்லை. அவரோட நிலைப்பாட்டுல அவரு ஸ்ட்ராங்கா இருக்காரு. விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம்
போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அவங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க, இது மாதிரி நாங்கள் முதலமைச்சர் அவர்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி. அது சொல்லி 16 நாள் ஆகுது. இன்னைக்கு 16 நாள். ஆனால் தொடர்ந்து இவர் வந்து சினிமா சார்ந்த நபர்களை விஜய் அவர்கள் சந்திக்கிறதும் முதலமைச்சர் சந்திக்கிறதும், நேற்று சிம்பு, சிம்ரன் இப்படி நிறைய பேரை சந்திக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நேரம் இருக்கிற ஒரு நபர் வந்து விவசாயிகளை சந்திக்க மாட்டேன்றாரு. இது எப்படி? இப்போ அவரு சிம்பு அவர்களையும் சிம்ரன் அவர்களையும் சந்திக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் அவரோட கலீக்ஸ். அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணவங்க. இன்னைக்கு அவர் சிஎம் ஆயிட்டார். அப்போ எல்லாரும் மீட் பண்ண விரும்புவாங்க. மீட் பண்ணி அவரை கங்க்ராச்சுலேட் பண்ணிடலான்னு தான் நினைப்பாங்க. இல்லை நான் மீட் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அது ரொம்ப அரகண்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஐயோ, பெரிய ஆனதுக்கப்புறம் பழைய நண்பர்களெல்லாம் சந்திக்காத மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பழைய நண்பர்கள்லாம் வந்து மீட் பண்ணுவாங்க. நீங்கள் பெரிய இடத்துல இருக்கீங்க, எல்லாரையும் மீட் பண்ணி அவங்களோட வாழ்த்தெல்லாம் பெறுறது கரெக்ட் தான். ஆனால் இங்கே சிக்கல் என்னென்னா, நீங்கள் விவசாயிகளையும் மீட் பண்ணணும். நீங்கள் விவசாயிகளையும் மீட் பண்ணணும், மற்றவங்களையும் மீட் பண்ணணும், உங்கள் கட்சிக்காரங்களையும் மீட் பண்ணணும், அவங்களோட பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கணும். இன்னைக்கு விவசாயிகளுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. விவசாயிகளுக்கு பெரிய சிக்கல்கள் நிறைய இருக்குது. திராவிட ஆட்சியில் பார்த்தோம்னா விவசாயிகள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம டிவிலெலாம் பார்க்கும்போது தமிழ்நாடோட ஜிஎஸ்டிபி பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்கு, 11% நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம், இந்தியாவிலேயே நம்ம தான் பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்கோம், அப்படி இப்படின்னு கதை பேசுவாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூர்மையாக ஆழமாக பார்த்தீங்கன்னா விவசாயத்துறையில் வளர்ச்சியே இல்லை, மைனஸில் போயிட்டு இருக்கு. வளர்ச்சி இல்லைன்றதை விட மைனஸ். அப்போ விவசாயம் சுருங்கிட்டு இருக்கு. விவசாயம் சுருங்கிட்டு இருக்குன்னா இப்போ ஜென்ரலாக தமிழ்நாடு வளரும் போதே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா அந்த வளர்ச்சியால் வரக்கூடிய லாபங்கள் எல்லாருக்கும் சமமாக போய் சேர்றது கிடையாது. அதுலேயே நிறைய சிக்கல்கள் இருக்கு. பணக்காரங்களுக்கு அதிகமாக லாபம் போய் சேரும், சாதாரண மக்களுக்கு போய் சேர்றதில்ல. ஸோ சாதாரண மக்கள் இன்னைக்கும் தவிச்சிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது விவசாயத்துறையில் வளர்ச்சியே இல்லை. அப்போ அங்கே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அவங்க போராடுறாங்க. நீங்கள் பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு அதிகாரத்துக்கு வரீங்க. என்ன சொல்கிறீங்க? வந்தால் நாங்கள் விவசாய கடன்லாம் நாங்கள் தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு நீங்கள் கதை சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? நிறைய கண்டிஷன்ஸ் போடுறீங்க. இவ்வளவு ரூபாய்க்கு கீழே கடன் வாங்கினாதான் நாங்கள் அதை தள்ளுபடி பண்ணுவோம், அதுக்கு மேலே வாங்கினீங்கன்னா 50% தான் பண்ணுவோம், அதுவும் நீங்கள் 1 லட்சத்துக்கு மேலெலாம் வாங்கினீங்கன்னா நாங்கள் 5000 ரூபா தான் தள்ளுபடி பண்ணுவோம், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன். அப்புறம் வேற நிறைய டிவிஷன்ஸ், பிரிவினைகள்லாம் நீங்கள் அதுக்குள்ளே கொண்டு வரீங்க. இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் கொண்டு வரும்போது என்ன ஆகுது? பயனாளிகள் ரொம்ப கம்மியாகிறாங்க. ஸோ உங்களோட இந்த அறிவிப்பால் விவசாயிகளுக்கு பெரிய பயன் இல்லை. அவங்க ஏகப்பட்ட பணத்தை செலவழிச்சிருக்காங்க. நீங்கள் பவருக்கு வந்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு நிவாரணம் கிடைக்கும்னு நம்பி உங்களுக்கு ஓட் போடுறாங்க. ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? சொன்னதை செய்யலை. இதுக்கு முன்னாடி நீங்கள் பிரச்சாரத்தப்ப என்ன சொன்னீங்க? நாங்கள் திமுக மாதிரிலாம் பண்ண மாட்டோம், 1000 ரூபா தரோன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கண்டிஷன்ஸ்லாம் கொண்டு வர மாட்டோம், எல்லாருக்கும் நாங்கள் 1000 ரூபா கொடுத்துருவோம். அப்போ இங்கேயும் அதே மாதிரி இருக்கணும்ல. நீங்கள் சொன்னது என்ன? எல்லா விவசாயிகளுக்கும் நாங்கள் பயிர்கடனை தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கண்டிஷன்ஸ் கொண்டு வரீங்க. எப்படி திமுக கண்டிஷன்ஸ் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் கண்டிஷன்ஸ்லாம் கொண்டு வரீங்க. ஸோ அப்போ விவசாயிகள் கோபம் தான் படுவாங்க. இன்னொன்று, அரசியல்வாதிகள் இனிமேல் பொய் சொல்லக்கூடாது. அரசியல்வாதிகள் பொய் சொன்னால் தண்டிப்பாங்க மக்கள் அப்படின்ற பயம் இருக்கும். நம்ம ஊரில் என்னென்னா அரசியல்வாதிகள் தைரியமாக பொய் சொல்கிறது. என்ன வேணாலும் பொய் சொல்லலாம் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு. திமுக காரங்க நீட் வச்சு பொய் சொன்னாங்கல்ல, நீட் விலக்கு கொண்டு வந்துருவோம், முதல் கையெழுத்து, சீக்ரெட் எங்களுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷனில் வாயை திறக்கல. இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தில் பேச வேண்டியதான நீட் பற்றி பேசவே இல்லை. அதே மாதிரி இப்போ அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சாதாரண ஒரு விஷயமா போச்சு. இப்போ நம்ம ஒரு பொய் சொல்லணும்னா யோசிக்கணும்ல. நம்ம பொய் சொன்னால் நாளைக்கு அம்பலப்பட்டுருவோம், மக்கள் நாளைக்கு நம்மக்கிட்ட கேள்வி கேட்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ பொய் சொல்லணும்னா யோசிக்கணும்ல. இவங்களுக்கு எந்த கூச்ச நாச்சமும் இல்லை. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, பொய் சொல்றது. அரசியல்வாதிகள்னா பொய் சொல்றதுக்கான அந்த உரிமை அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. மக்கள் இந்த இதை மாற்றணும். பொய் சொன்னால் இனிமேல் ஓட்டு கிடைக்காது, உங்களோட பொலிட்டிக்கல் கெரியரே இல்லாமல் ஆயிரும், மக்கள் தண்டிப்பாங்கன்றத பயம் இருக்கணும். அந்த பயம் இல்லாதனால ரொம்ப தெனாவட்டா வாய்க்கு வந்த பொய்களெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. இப்போ காலையில் ஜேசிடி பிரபாகர் சொல்கிறாங்க, விஜய் அவர்கள் வந்து அமைதி புரட்சி பண்ணுறாரு, சைலண்ட் புரட்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்கிறாங்க. இது வந்து விஜய் மாடல் அரசு அப்படின்றாங்க. இதை எப்படி பண்ணுறீங்க? சைலண்ட் புரட்சி அவர் பண்ணுறாருன்னா அது ரொம்ப சந்தோஷம். சைலண்ட்டாக இருக்காருன்றதை என்னால் பார்க்க முடியுது. அவர் பண்ணுற புரட்சி என்னன்றது சொல்லுங்கள். புரட்சி என் கண்ணுக்கே தெரியாமல் அவர் புரட்சி பண்ணிட்டு இருக்காரா? நான் ஆஃபீஸில் உட்காந்து புரட்சி பண்ணிட்டு இருக்காரா? ஸோ சைலண்ட் புரட்சினா சைலண்டாக இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. புரட்சி என்ன புரட்சி? என்ன மாறி? புரட்சினா முதல்ல என்ன? ரெவல்யூஷன்னா என்ன? இதுக்கு முன்னாடி இருந்ததை கம்ப்ளீட்டாக புரட்டி போடுறது தான் ரெவல்யூஷன். நீங்கள் என்னத்தை புரட்டி போட்டீங்க, என்னத்தை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணீங்க? ஜேசிடி பிரபாகர் அதை மட்டும் காட்டட்டும். ஸோ அதுதான் சிக்கல். எனக்கு நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறது பிரச்சனை இல்லை,
நீங்கள் சைலண்ட்டாகவும் இருக்கீங்க, வேலையும் நடக்க மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. ஸோ நீங்கள் சைலண்ட்டாக இருந்து வேலை கரெக்டாக நடந்ததுன்னா யாரும் உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் சைலண்ட்டாகவும் இருக்கீங்க, வேலையும் நடக்கல, நிறைய பிரச்சனையும் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் இப்போ உங்கள்கிட்ட எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ உங்ககிட்ட ஏன் ப்ரெஸ் மீட் வைங்கன்றாங்க. இப்போ எல்லாமே சூப்பராக நடந்தால் யாருமே கேட்க மாட்டாங்க. இப்போ ப்ரெஸ் மீட் வைக்கணும்னு ஏன் கேட்குறாங்க? ஏன்னா பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்குது. நீங்கள் பயிர்கடன் தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி தள்ளுபடி பண்ணல. அப்புறம் வேற நிறைய சிக்கல்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. கரண்ட்டு இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட கேட்கணுன்றதுக்காக தான் ப்ரெஸ் மீட் வைங்கன்றாங்க. நீங்கள் வந்தோடனே எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜேசிடி பிரபாகர் சொன்ன மாதிரி புரட்சி பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போமே, அப்போ யாரும் உங்ககிட்ட ப்ரெஸ் மீட் வைங்க, மீடியாவை பாருங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ரைட், அவர் ஏதோ சைலண்ட் ஏதோ பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு போல அப்படின்னு விட்டுருவாங்க. இங்கே சிக்கல் என்னன்னா வேலை நடக்கல, அதான் சிக்கலே. வேலை நடக்கலன்றதை விட பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதான் இங்கே பெரிய பிரச்சனை. இப்போ சோசியல் மீடியாவில் சில கருத்துக்களை என்னால் கருத்துன்னு ஒரு போஸ்ட், இந்த மாதிரி ரெகுலராக வர போஸ்ட் என்னால் பார்க்க முடியுது. ஒரு செட் ஆஃப் குரூப் என்ன சொல்லுதுன்னா, தளபதியை பாருங்க இன்னும் 6 பேக் வச்சிருக்காரு இந்த வயசுலேயும் அப்படின்னு ஒரு குரூப்பு. இன்னொரு சைடு என்னென்னா மெலிஞ்சிட்டாரு, இவர் உடம்ப பார்த்துக்கணும், இவர் சரியாக சாப்பிட்றதில்ல இப்படின்னு ஒரு குரூப். எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, ஒன்று அவங்க சரியாக இருக்கணும், இல்லை நான் தப்பாக இருக்கணும், இந்த மாதிரியான குழப்பங்கள் வருது. இதை எப்படி பார்க்குறீங்க, இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களை பேசுகிறது? அதான் நம்ம மக்களை பொறுத்தளவில் ஒரு ப்ரையாரிட்டி நமக்கு வேணும். இப்போ விஜய் அவர்களை கவனிச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. உங்களையும் என்னையும் இந்த வீடியோவை பார்க்குறவங்களையும் கவனிச்சுக்கிறது தான் ஆட்கள் இல்லை. விஜய் அவர்களுக்கு நூற்றுக்கணக்கான பேர் அவருக்கு வேலை பார்ப்பாங்க, அவரோட நலம் விரும்பிகள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, அவருக்கு பணமும் நிறையா இருக்கும், எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நான் குறை சொல்லலை. அவர் அதுக்கு உழைச்சி சம்பாதிச்சிருக்காரு. ஸோ நான் என்னோட பாயிண்ட் என்ன, நீங்கள் அவரை பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கவலைப்பட வேண்டியது உங்களை பார்த்து. நம்ம லைஃப் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். நம்ம உட்காந்துட்டு விஜய் அவர்கள் இன்னைக்கு காலைல சாப்பிட்டுருப்பாரா நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை. நம்ம பொழப்ப நம்ம பார்க்கணும். நம்ம மக்கள் நிறைய பேருக்கு அந்த தெளிவு இல்லை. நம்ம உட்காந்து நம்ம தேவையில்லாத விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறது. விஜய் அவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களே அரசியல்ல, அவரு எங்கேயோ இருக்காரு, அவர் பெரிய லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்க கனவுலையும் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவர் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு. நீங்க யோசிக்க வேண்டியது நம்ம லைஃப் இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி பார்க்கணும். நம்ம லைஃப்பை பெட்டர் ஆக்குறதுக்கு, மேம்படுத்துறதுக்கு எந்த மாதிரியான அரசு கரெக்டா இருக்கும்னு நீங்க யோசிக்கணும். நீங்க விஜய் அவர்களுக்கு சேவை பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்க வேலை அது கிடையாது. விஜய் அவர்கள் தான் உங்களுக்கு சேவை பண்ணணும். ஏன்னா நீங்க தான் அவருக்கு ஓட் போட்ட ஒரு சிஎம் ஆக்கியிருக்கீங்க. ஸோ விஜய் அவர்களும் சரி, தாவேக்காவும் சரி, உங்களுக்கு சேவை பண்ணணும். அதுக்காக தான் அவங்க இருக்காங்க. ஆனா இங்க நம்ம ஆளுங்க மைண்ட் எப்படி இருக்குன்னா, விஜய் அவர்களை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், விஜய் அவர்களுக்கு நம்ம எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம், அவர் கஷ்டப்படுறாரு, நீங்க படுற கஷ்டத்தை தான் அவரு பார்க்கணும். பார்த்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். அதுக்கு தான் நீங்க அவர் அப்பாயின்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு அந்த பேசிக்கான புரிதல் இல்லை. நம்ம எப்படி விஜய் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நீ இருக்கிற நிலைமைக்கு அது தேவையா? நம்ம பிரச்சனையை நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த பிரச்சனை எனக்கு இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க சரி பண்ணணும், அவங்க சரி பண்ண வைக்கணும். இது ஒரு விதமான ஒரு ஸ்லேவ் மென்டாலிட்டி. அப்படியே கண்ணை மூடிட்டு எல்லாரையும் அப்படியே வணங்குறது. இப்போ நடிகர்களுக்கு அதான், இப்போ நடிகர்கள் எடுத்துக்கிட்டோம்னாலே அவங்களால சொசைட்டி ஒரு யூஸ் கிடையாது. ஆனால் மக்களுக்கு அவங்களால இழப்பு. போவாங்க, போய் படத்தை பார்ப்பாங்க, 100-200 ரூபா வேஸ்ட் பண்ணுவாங்க, டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க, கட் அவுட் வைக்கிறேன் அது வைக்கிறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க, கட் அவுட் பால் அபிஷேகம் பண்ணுறேன்பாங்க, ஃபேன் கிளப் நடத்துகிறேன்பாங்க, திடீர்னு இந்த கட் அவுட்லாம் வைக்கும்போது மேலேருந்து கீழே விழுந்து அடிலாம் போடுவோம். இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு நடிகனுக்காக, ஒரு மனிதனுக்காக இவங்க ஃபுல்லாக லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க அரசியல்லையும் இதே பண்ணுறாங்க. அரசியல் அது கிடையாது. நீங்கள் அவங்களுக்கு வேலை பார்க்கறது கிடையாது. நடிகருக்கு அப்படி பண்ணுவீங்க. ஒரு நடிகரோட ஃபேனா நீங்க இருக்கிறனால உங்களோட அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு நீங்க அவருக்கு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க ஃப்ரீயா. ஆனா அரசியல் அப்படி கிடையாது. உங்களுக்காக அவர் வேலை பார்க்கணும். அப்படி வேலை பார்க்க நீங்க வைக்கணும். ஆனா இங்க ரிவர்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. இவங்க உட்காந்து நம்மகிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்களை ரொம்ப திட்டாதீங்க, ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, அவர் எங்க இருக்காரு, அவர் என்ன மாதிரி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு, இவங்க அவரை பார்த்து கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. உங்களை நீங்கள் கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படியே உட்காந்து உங்களோட லாஸ்ட் 5 இயர்ஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்க. கடந்த 5 வருஷங்கள் உங்கள் வாழ்க்கை எந்தெந்த இடங்களில் பயணம் பண்ணி வந்திருக்குன்னு பாருங்க. நீங்களே கண்ணீர் விட்டு அழுவீங்க. ஏன்னா நம்ம லைஃப் எல்லாமே அவ்வளோ மோசமாக இருக்கும். நம்ம போய் இங்கே மேலக்குங்களை பார்த்துலாம் கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்தீங்க. ஒரு நேரத்துக்கு பதிலுக்கு ரொம்ப நன்றி.